வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ். ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட growthக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள். அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். அண்ட் அப்ராடில் இருக்கவங்களுக்கு பை மீ எ காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து பண்ணுங்கள். வெல்கம் டு ஹார்ட் டைம்ஸ். நம்ம ஊரில் இருக்க பல வீடுகளில் ஒரு வழக்கம் இருக்கு. இறந்து போனவங்களோட ட்ரெஸ்ஸை மேக்சிமம் வீட்டில் வச்சிருக்க மாட்டோம். கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதை பேஸ் பண்ண கிரீப்பி பாஸ்டா ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ரவி பெங்களூரில் இருக்க ஒரு வெல் நோன் ஐடி கம்பெனியில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். நல்ல வேலை, நல்ல சேலரி, வெல் செட்டில்டு பேச்சுலர் வேற. வீட்டில் அம்மா அப்பா, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்னு எவ்வளவோ பேர் சொல்லியும் இன்னமும் அவன் கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கு அவனுக்கு ஏற்பட்ட ஒரு வர்ஸ்ட் பாஸ்ட் தான் காரணம். அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை தவிர வேற யாருக்குமே அந்த விஷயம் தெரியவே தெரியாது. பெங்களூரில் ஒரு தனி ஃப்ளாட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து தங்கியிருந்தான் ரவி. ஹி வாஸ் லிவிங் ஹிஸ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். அப்போ ஒரு புதன்கிழமை மதிய நேரத்துக்கு மேலே வந்தது அந்த ஃபோன் கால். அந்த காலை பண்ணது அவனோட அம்மா தான். அவங்க சொன்ன விஷயம் அவனுக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருப்பதாகவும் உடனே கிளம்பி வர சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு ஒரே பையன் ரவி. அம்மா இப்படி சொன்னதும் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை. அவனோட அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அவனுக்கு நல்லாவே தெரியும். ரெகுலராக செக்கப்புக்கு கூட போய்கிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் கூட அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் திடீர்னு இப்படி ஒரு கால் வரும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. பெங்களூரில் இருந்து அப்போ கிளம்புனாலும் அவனோட ஹோம் டவுனுக்கு போக குறைஞ்சது 8 மணி நேரமாச்சு ஆகும். உடனடியாக லீவை சொல்லிட்டு அவன் ஸ்டே பண்ணியிருந்த ஃப்ளாட்டுக்கு போய் ஜஸ்ட் பேசிக் திங்ஸை மட்டும் எடுத்துட்டு உடனடியாக அங்கேருந்து அவனோட காரில் கிளம்புனான் ரவி. நல்ல வேளையாக அவன் 4 மணிக்குள்ளே கிளம்பிட்டான். அதுவே இன்னும் 1 மணி நேரம் தள்ளி கிளம்பி இருந்தாலும் கண்டிப்பாக டிராஃபிக்கில் மாட்டி இருந்திருப்பான். பெங்களூரோட சிட்டி லிமிட்ஸை தாண்டினதும் எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக வண்டியை ஓட்ட ஆரம்பித்தான் ரவி. அப்போது மணி ராத்திரி 12 கிட்ட இருக்கும். அவன் போய் சேர இன்னும் ஒரு 1 மணி நேரம் தான் பாக்கி இருந்துச்சு. அந்த சமயத்தில் மறுபடியும் அவனோட அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதை அட்டன் பண்ணா அவனோட அம்மா பேசல, அவனோட மாமா பேசி இருக்காரு. ரவி, அப்பா நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டாருப்பான்னு சொல்லிட்டு கலங்கி இருக்காரு. இதை கேட்டதும் ஒரு நிமிஷம் அவனோட மைண்டே பிளாக் ஆயிடுச்சு. அழுகிற ஸ்டேஜில் இருந்த ரவி, என்ன மாமா சொல்றீங்கன்னு கேட்டான். ஆமா மாப்ள, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அப்பா இறந்துட்டதா சொல்றாங்க. நாங்களும் இப்போதான் வந்தோம். வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பான்னு சொல்லி இருக்காரு. அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னதும் வண்டியை ரோடோட சைடில் பார்க் பண்ணிட்டு தான் பேச ஆரம்பிச்சான். தொடர்ந்து அவனோட மாமா சொன்ன அந்த தகவல்கள் அவனை நிலைக்குலைய வச்சுது. சில நிமிடங்கள் கழிச்சு, ஹலோ ரவி, லைன்ல இருக்கியான்னு கேட்டாரு அவனோட மாமா. அவனோட மாமா இப்படி கேட்டதும் மறுபடியும் சுய நினைவுக்கு வந்த ரவி, இன்னும் 1 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன் மாமான்னு சொல்லி இருக்கான். சரி, பார்த்து கவனமா வாப்பா, நாங்கள் அப்பாவை வீட்டுக்கு கொண்டுட்டு போறோம்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணாரு. ரவிக்கு இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே புரியல. அப்பாவோட அவன் ஸ்பெண்ட் பண்ண பழைய நினைவுகள் அவனுக்கு மறுபடியும் மனசுல ஓட ஆரம்பிச்சது. எல்லா ஃபேமிலியிலையும் நடக்கிற மாதிரி ஒரு வயசுக்கு மேலே வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்பா கூட அவனுக்கு ரொம்ப பெருசாக டச் எல்லாம் கிடையாது. அம்மா மூலமாக தான் மேக்சிமம் கம்யூனிகேஷனே இருந்துச்சு. பட் தேவையில்லாமல் அவர் அவனை திட்டுனதோ அடித்ததோ எல்லாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஈஸி டு கோ பர்சனாக தான் இருந்திருக்காரு. காலேஜில் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அவன் கரியர் எப்படி இருக்கணும்னு எல்லாத்தையும் அவனே தான் சூஸ் பண்ணான். அவனோட அப்பா பெருசாக இதுலையும் தலையிட்டுக்கிட்டதே கிடையாது. அவன் பெங்களூரில் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள இருந்த டிஸ்டன்ஸ் இன்னுமே அதிகமாச்சே தவிர 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டே ரொம்ப காலமாகி இருந்தது. பட் ஸ்டில் இறந்தது அப்பாவாச்சு, கவலை எப்படி இல்லாமல் இருக்கும்? அப்பாவோட அவனுக்கு இருந்த பழைய நினைவுகளை அசைபட்டபடியே ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தான் ரவி. அவன் போய் தான் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கையெல்லாம் செஞ்சிருக்கான். ஒரு பக்கம் அவனோட அம்மா அமைதியாக உட்காந்து நடப்பதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளில் 1 வாரம் எப்படி ஓடிச்சுன்னே தெரியலை. ஒரு வழியாக காரியங்களையெல்லாம் முடிச்சுட்டு 15 நாள் கழிச்சு பெங்களூருக்கு திரும்பி போனான் ரவி. அதுக்குள்ள வீட்டில் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் போனான். அவனோட அம்மா தனியாக இருப்பாங்கன்றதுக்காக அவங்களுக்கு உதவியாக ஒரு மெய்டையும் பக்கத்தில் இருந்தவங்களை பார்த்துக்கவும் சொல்லிட்டு தான் கிளம்புனா ரவி. ஏன்னோ அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவனோட அம்மா பேசுறத ரொம்பவே குறைச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. எல்லார் கூடயும் நல்லா பேசுகிற ஒரு டைப் தான் ரவியோட அம்மா. முக்கியமாக ரவி கிட்ட அப்படி பேசுவாங்க.
ஆனா அவனோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் வீட்ல இருந்த 2 வாரத்துல அவனோட அம்மா ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதை கவனிக்கும் போது ரவிக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா அப்பா இறந்து போன சோகம் அவங்களுக்குள்ள இருக்கும் தானே. ஸோ கொஞ்ச நாள் போகட்டும், அவங்களா நார்மலாகிடுவாங்கன்னு இவனா கன்வின்ஸ் ஆகி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு பெங்களூருக்கு கிளம்புனா ரவி. அதுக்கப்புறம் 1 மாசம் கிட்ட போயிருக்கு. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகிட்டே வந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஈவினிங் அவுட் ஆஃப் த ப்ளூ திடீர்னு அவனோட அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதை அட்டன் பண்ணி என்னம்மா சொல்லுங்கன்னு கேட்கும்போது உடனடியா நீ கிளம்பி வீட்டுக்கு வான்னு சொல்லியிருக்காங்க அவனோட அம்மா. அவங்களோட குரல்ல ஒருவித அவசரம், பயம் இருந்ததை அவனால நல்லாவே உணர முடிஞ்சது. என்னாச்சுமான்னு கேட்டதுக்கு நீ உடனே ஊருக்கு கிளம்பி வா ரவி, வரும்போது மறக்காம காரை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணாங்க. என்னாச்சோ தெரியலையேன்ற ஒரு கவலையோட அவன் அம்மா சொன்ன மாதிரியே கம்பெனியில லீவை சொல்லிட்டு மறுநாள் காலையில காரை எடுத்துக்கிட்டு அவனோட ஊருக்கு கிளம்புனான் ரவி. அவன் அன்னைக்கு ஈவினிங் வாக்ல அவனோட வீட்டுக்கு போய் சேர்ந்தான். போய் காரை வழக்கமா பார்க் பண்ணக்கூடிய இடத்துல பார்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா வீட்டோட ஜன்னல் ஸ்கிரீன் எல்லாம் இழுத்து விடப்பட்டு ஒரு மாதிரி இருட்டா இருந்திருக்கு. இதை பார்த்ததும் என்னமா இருட்டில் உக்காந்துருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே ஹாலில் இருந்த ஜன்னல் ஸ்கிரீனை எல்லாம் ஓரமா ஒதுக்கி விட்டு வெளிச்சத்தை உள்ள வர செஞ்சிருக்கான் ரவி. வெளிச்சம் வந்ததும் அவனோட அம்மா உட்கார்ந்துருந்த நிலைய பார்த்து லைட்டா அவன் ஷாக் ஆனந்தான். ஏன்னா ஹால்ல இருந்த ஒரு சோஃபால அவங்க ஒரு ஓரமா உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களுக்கு எதிரில் 3 பெரிய அட்டை பெட்டிகள் ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பெட்டிகளையே ஒரு மாதிரி அவங்க வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு காட்சியை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதை பார்த்ததும் அம்மா என்னாச்சு, என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமா கேட்டிருக்கான் ரவி. அவனை நிமிர்ந்து பார்த்த ரவியோட அம்மா, ரவி இந்த பெட்டியில இருக்கிறதெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிடுன்னு சொன்னாங்க. இது எரிக்கணுமான்னு ரவி கேட்டதுக்கு ஆமா இதையெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் எரிச்சிடுன்னு சொன்னாங்க. அதுவும் 2-3 தடவை அதையே திரும்ப திரும்ப சொன்னாங்க. சரிம்மா நான் எரிச்சிடுறேன், அதுல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டான். ஒரு மாதிரி அமைதியானவங்க அதுல எல்லாம் உன்னோட அப்பா யூஸ் பண்ண பொருட்கள் இருக்குடான்னு சொன்னாங்க. என்ன அப்பாவோட பொருட்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லியிருக்காங்க. நீதனமா அப்பாவோட பொருட்களை எல்லாம் தூக்கி போட வேணான்னு சொன்ன, இப்போ என்னாச்சு, ஏன் எரிக்க சொல்றன்னு கேட்டதுக்கு அதுக்கு சொல்றத மட்டும் செய்யறவின்னு கோவமா சொன்னாங்க. ரவி அப்பாவோட இறுதி சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊர்க்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரவி அப்பாவோட ட்ரெஸ் அவர் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் வெளியே தூக்கி போட்டுடுங்க, இல்லைன்னா ஆத்துல விட்டுடுங்க, அதெல்லாம் வீட்டில் வச்சிருந்தா நல்லதில்லைன்னு சொல்லுவாங்கன்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா ரவியோட அம்மா தனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னும் அவரோட பொருட்கள் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படி சொன்னவங்க இப்ப ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியலையேன்னு நினைச்சான் ரவி. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவியோட அம்மா சரி இதையெல்லாம் எப்போ எடுத்துக்கிட்டு போக போறேன்னு கேட்டாங்க. நாளைக்கு நான் கிளம்பும் போது எங்கேயாவது கொண்டு போய் போட்டுறாமா, இப்போ எங்க கொண்டு போய் போட முடியும்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க எதையுமே பேசாம அவங்க ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாங்க. ரவியோட அம்மா அந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற ஆளே கிடையாது. அதுவும் குறிப்பா ரவி கிட்ட. ஏன் திடீர்னு இப்படி பண்றாங்களோ தெரியலையேன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அன்னைக்கு நைட் டின்னர் கூட வெளியே இருந்துதான் வாங்கிட்டு வந்தான் ரவி. மறுநாள் அவன் சொன்ன மாதிரியே ஆஃப்டர்நூன் கிளம்பும் போது அந்த 3 பெட்டிகளையும் அவனோட கார்ல ஏத்திக்கிட்டான். கடைசியா அவன் கிளம்பும் போது அவங்கிட்ட ரவியோட அம்மா, ரவி மறக்காம அதையெல்லாம் எரிச்சிடுன்னு ஞாபகப்படுத்தினாங்க. அம்மா கிட்ட சரிமான்னு சொன்னாலும் அதையெல்லாம் எரிக்கிற முடிவில் அவன் இல்லை. ஏன்னா அவனோட அப்பா யூஸ் பண்ணது பூராவுமே காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் தான். அவன் வீட்டில் இருந்த அன்னைக்கு ராத்திரி அந்த பெட்டியில அப்படி என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு திறந்து பார்த்திருக்கான். பார்த்தவனுக்கு ஷாக் தான் காத்து இருந்துச்சு. ஏன்னா அப்பாவோட 2-3 வாட்ச், தங்க மோதிரம், தங்க செயின், வேல்யூபிள்ஸ் எல்லாமே அந்த பெட்டியில போடப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்தவனுக்கு ஒரே ஷாக் ஆகி போச்சு. எப்படியும் மோதிரம் செயின் எல்லாம் ஒரு 3-4 பவுனாவது வரும். அப்படி இருக்கும்போது எதுக்கு தங்கத்தை எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க? அம்மாவுக்கு என்ன பைத்தியமான்னு அவங்க மேல அவனுக்கு கோபம் கூட வந்துச்சு. அதுலயும் ஒரு காஸ்ட்லியான வாட்சை பார்க்கும்போது அவனுக்கு உண்மையாவே கோபம் வந்துச்சு. ஏன்னா அதை அம்மா தான் அப்பாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் அப்பா அந்த வாட்சை தான் முதல்ல எடுத்து வெளியே வைப்பாரு. அப்படிப்பட்ட வாட்சை கூட எதுக்கு தூக்கி போடணும்? ஒன்றும் சரியில்லையே. ஒருவேளை அவர் சம்பந்தப்பட்ட எதையுமே அவங்க பார்க்க வேணான்னு நினைக்கிறாங்களா? 2 பேரும் அவனுக்கு தெரிஞ்சு சாகர வரைக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சோன்னு தோணி இருக்கு ரவிக்கு. ஆனா அதை பத்தி அம்மா கிட்ட கேட்க விரும்பல. சோ அவங்க சொன்ன மாதிரியே மறுநாள் அந்த 3 பெட்டியவும் எடுத்துக்கிட்டு பெங்களூர் கிளம்பிட்டான். மிட் நைட் தாண்டி தான் பெங்களூர் ரீச் ஆனா. சோ போனதும் டிராவல் பண்ண டயர்ட்னஸ்ல தூங்கிட்டு மறுநாள் ஆபீஸ் கிளம்பவே அவனுக்கு நேரம் சரியா இருந்துச்சு. அந்த பெட்டியை பிரிச்சு பார்க்க கூட அவனுக்கு தோணவே இல்லை. சரி எங்க போகுது, ஈவினிங் வந்து பார்த்துக்கலான்னு விட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பி இருக்கான் ரவி. 2 நாள் லீவ் போட்டு இருந்ததால ஏகப்பட்ட வேலைகள் பெண்டிங் இருந்துச்சு.
அதையெல்லாம் எப்படியோ சார்ட் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடான்னு ஆஃபீஸை விட்டு கிளம்பும்போது மணி 7. பெங்களூர் டிராஃபிக்ல எப்படியோ 9:30க்குள்ள ஃப்ளாட்டுக்கு வந்து சேர்ந்தான் ரவி. இப்படியே வேற வேற வேலைகள் பிஸியா இருந்ததால அந்த வீக்கெண்ட் வரைக்குமே அந்த பாக்ஸ் எல்லாம் வச்சது வச்ச மாதிரி அப்படியே இருந்துச்சு. ஒரு வழியா வீக்கெண்ட்ல அந்த பெட்டிகளை எல்லாம் பெருக்க அவனுக்கு டைம் கிடைச்சது. முதல்ல அந்த கோல்டு செயின், மோதிரம், வாட்ச் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சான். அப்புறம் அவரோட துணிகள், ஷூஸை எல்லாம் வெளியே எடுத்தான். அவன் தேடி அலசி பார்த்ததுல ஒரு 5 செட் ட்ரெஸ்ஸும் 2 செட் ஷூவும் ரொம்ப நல்லா இருந்ததை கவனிச்சான். அதுலயும் ஒரு செட் ட்ரெஸ் அவனோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் வேற. ஸோ அதை மட்டும் அப்பாவோட நினைவா வச்சுட்டு மற்ற 4 செட் ட்ரெஸ்ஸை அந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட வாட்ச்மேனுக்கு கொடுத்துட்டான். ஆவாதுன்ற மற்ற ட்ரெஸ்ஸை எல்லாம் குப்பை தொட்டியில வீசிட்டான் ரவி. அவன் அப்பாவோட பிலாங்கிங்ஸை எல்லாம் அங்க கொண்டு வந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிச்சது. அப்படி என்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த துணிகளை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது அடுத்த வீடியோல பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.